தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கையில் பெண் மருத்துவர் மீது மர்ம நபர் ஒருவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாபு சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாபு சரவணன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அங்குள்ள தங்கும் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். நேற்று இரவு சுமார் ஒரு 11:30 மணி அளவில் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பெண் மருத்துவர் அங்கு அவரோட பணியை முடித்துவிட்டு தங்கி உள்ள தங்கும் விடுதிக்கு, அதே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள்ளேயே உள்ள தங்கு விடுதிக்கு நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது அவர் பின்பக்கமாக வந்த ஒரு மர்ம நபர் அவர் முகத்தில் துணியால் மூடி அவரை தாக்கி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார். இது கண்ட அந்த பெண் மருத்துவர் கூச்சலிட்டதை தொடர்ந்து அப்பகுதியில் மருத்துவமனையில் வேலை பார்க்கும் ஒரு பெண்ணின் கணவர் இருசக்கர வாகனத்தை வந்ததை கண்டவுடன் அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். அதனைத் தொடர்ந்து இரவிலேயே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், காவல்துறையினர் அனைவரும் மருத்துவமனைக்கு அந்த குற்றவாளியை தேடினர். ஆனாலும் அவர் தப்பிச் சென்று விட்டார். அதன் பின்பு தற்போது வரை காவல்துறையினர் அங்கு அந்த மருத்துவமனையில் சிசிடிவி கேமராக்களோ காவலாளிகளோ போதிய வெளிச்சமோ கிடையாது, இல்லை. அதனைத் தொடர்ந்து இப்போ காவல்துறை கண்காணிப்பாளர் அப்பகுதியில் உள்ள மஞ்சள் கலர் சட்டை போட்ட ஒரு நபர் என்றதனால் மருத்துவமனைக்கு வந்தவர்கள் மருத்துவமனைக்குள் உள்ள சிசிடிவி கேமராக்களை வைத்து அதில் யார் யார் மஞ்சள் கலர் சட்டை அணிந்து வந்துள்ளனர் என்ற கோணத்திலும் இப்பொழுது சோதனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பயிற்சி மருத்துவர் மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே பாலியல் துன்புறுத்தலுக்கு முயற்சி செய்ய சம்பவம் பயிற்சி மருத்துவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் தற்போது குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் என்று கூறி பயிற்சி மருத்துவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.